Hello, welcome back to KLT Tea and Foods. I hope you all are still good. And இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்குண்டான இன்கிரீடியன்ஸ் அண்ட் மேக்கிங் வீடியோ டக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. குழியப்பம் செய்கிறதுக்கு இந்த ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கழுவிக்கோங்க. அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 1 to 1.5 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. 1 to 1.5 மணி நேரம் பச்சரிசி ஊறினதுக்கப்புறம் 1/4 கிலோ வெல்லத்தை எடுத்துகிட்டு ரெண்டும் சேர்த்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மையாட்ட அரைச்சிட வேண்டாம். ஸோ இப்படி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்து நெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெய்யிலே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அதை அந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் துருவன தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் துருவாமல் சின்னதாக கட் பண்ணி தேங்காயும் போடலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த பணியாரம் நல்லா உப்பி நல்லா வரும், அதனால தான். ஸோ இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாவு கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பனியாற்கல் எடுத்துக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா சூடானதுமே எல்லா குழியிலையும் நல்லா புசுன்னு மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அது ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்படி ஊற்றுனதுமே அந்த சூடானங்காட்டிக்கு அந்த அடிப்பாகம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அதை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் ரெடி ஆயிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக ப்ரௌனாக அழகாக வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜை திருப்பி போடுறதுக்கு. ஸோ எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு சேம் ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் அந்த 2 பக்கமே நல்லா வெந்துடும். ஸோ அதை நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு கிளாஸ் அந்த பச்சரிசியில் ஒரு 35 to 40 பணியாரம் நம்ம சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட குழிப்பணியாரம் ஆர் குழியப்பம் இஸ் ரெடி நவ். ஸோ இது ரொம்பவே ஸ்வீட்டாக ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட் குழியப்பம் ஆர் குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பை ஃப்ரம் ஐஷு. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.